தேவ ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்கின்ற தெய்வீக தரிசனம் நம்மளுடைய திராணிக்கு எப்பொழுதும் மிஞ்சினதா இருக்கும், நம்மளுடைய திறமைக்கு மிஞ்சினதா இருக்கும். ஆபிரகாம் இடத்தில் தேவன் பேசின பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றார், உன் மூலமாக ஒரு சந்ததியை பிறப்பித்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகின்றேன், உன்னை தேசங்களுக்கு நான் உன்னை ஒரு தகப்பனாராக மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு தருகின்றார். 90 வயசுள்ள ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்கு தரும் பொழுது ஆபிரகாமுடைய சரீரபூர்வமான பலத்தின் மூலமாக தேவன் சொன்ன தரிசனத்தை அவனால் நிறைவேற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை. ஆனாலும் தேவன் அவனை பார்த்து சொல்கின்ற வாக்கு தத்துவம் இதுதான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்று தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்ல காரணம் ஏனென்றால், தேவன் ஆபிரகாம் இடத்தை சொல்றார், உன்னுடைய தகுதி இல்லப்பா, என்னுடைய தகுதி, நீ எனக்கு அர்ப்பணித்து. அதான் அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கும் பொழுது அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம் மூலமாக மகிமைப்படப்படுகின்றார். உங்களையும் பார்த்து சொல்றேன், பல நேரத்தில் ராஜ்யத்திற்காக தெய்வீக தரிசனத்தை பெறும் பொழுது அதற்கு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், நம்மளுடைய சொந்த திறமையாலேயோ நம்மளுடைய சொந்த பலத்தினாலேயோ அல்ல நம்மளுடைய சொந்த யுக்தியினாலேயோ அதை நம்ம சாதிக்க முடியும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து பிறப்பிக்கின்ற தரிசனம் இல்லை. தேவனிடத்தில் பிறப்பிக்கின்ற எந்த தரிசனமா இருந்தாலும் தேவனோடு இணைந்து அவரோடு கைகோர்த்து அவருடைய பலத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் செய்வதுதான் தெய்வீக தரிசனத்தினுடைய மிக முக்கியமான முதல் அடிப்படையான குணாதிசயமா இருக்கின்றது.